எல்லாருக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு புடலங்காய் கூட்டு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ புடலங்காய் கூட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த வந்து புடலங்காவை வந்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். அதாவது வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இதை ரெடி பண்ணிட முடியும். ஸோ இதில் விதை இருந்தது அப்படின்னா புடலங்காவில் விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து வேகும்போது ஈஸியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாத அதில் விதை இருந்தது அப்படின்னா ஒரு சிலவங்க சாப்பிடுவாங்க, ஒரு சிலவங்க அதை வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் விதைய ஃபுல்லாக எடுத்துருங்க. இதை நான் ஃபுல்லாக நீக்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. அது கூடவே வந்து ஒரு 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் ஒரு வெங்காயம் மட்டும் அரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, முதல்லே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சைப்பருப்பு போட்டு 2 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பருப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். அது கூடவே இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் விசில் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு டிஷ் வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.